ஸோ நேற்று எபிசோடில் இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் நம்பை பற்றி பார்த்துருந்தோம். பல விஷயங்களை டிஸ்கஸும் பண்ணியிருந்தோம். லிஸ்ட்டுக்கும் நம்பைக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். இன்றைக்கி இந்த எபிசோடில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபங்க்ஷன்ஸ் இன் நம்பை, டைப் கன்வர்ஷன், இண்டெக்ஸிங்னா என்ன, ஸ்லைசிங்னா என்னன்றதை ஃபுல் ஃப்ளெஜ்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரைட்டா? சரி, இப்போ இந்த இடத்துல இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ரியல் டைம் அனலாஜியை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஸோ ரியல் டைம் அனலாஜி வாட் டஸ் இட் மீன் அப்படின்னா, இந்த நம்பையில் இருக்கக்கூடிய அரேக்கும் நார்மல் லிஸ்ட்டுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸை நம்ம பலது பேசியிருந்தோம் போன எபிசோட்லேயே. கரெக்டா? இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? நம்பை அரேவை நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா ஹோமோஜீனியஸ்ன்னு சொல்கிறோம். ஹோமோஜீனியஸ் அப்படின்னு சொல்கிறோம். லிஸ்ட் என்னது? நமக்கு ஹெட்ரோஜீனியஸ். ரைட்டா? ஸோ ஏன் ஹோமோஜீனியஸ் விஷயங்களானது நமக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குது, ஏன் ஹெட்ரோஜீனியஸ் நமக்கு ஸ்லோவாக இருக்குன்றதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போது இதுக்கான ஒரு எக்ஸாம்பிளாக நீங்கள் யோசிச்சு பாருங்க. என்கிட்ட ஒரு கிச்சன் இருக்கு. ஓகே, இது ஒரு பில்டிங். இந்த பில்டிங்கில் என்கிட்ட டிஃப்ரெண்ட்டாக நிறைய ஃப்ளோர்ஸ் இருக்குது. ஓகே, திஸ் இஸ் ஒன் பர்டிகுலர் ஃப்ளோர். இது ஒன்று என்கிட்ட இருக்குது. ஸோ இங்கே ஒரு ஃப்ளோர் இருக்குது, இங்கே ஒரு ஃப்ளோர் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் அ கிரவுண்ட் ஃப்ளோர். ஓகே, ஸோ ஐ எம் ஹேவிங் எ கிரவுண்ட் ஃப்ளோர். இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், இது செகண்ட் ஃப்ளோர், இது தேர்ட் ஃப்ளோர்னு வச்சுக்கலாம். ஓகே, ஐ எம் ஹேவிங் எ கிச்சன் ஓவர் ஹியர். இந்த இடத்துல என்கிட்ட கிச்சன் இருக்கு. இப்போ இந்த சுச்சுவேஷனில் நான் சமைக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஐ ஜஸ்ட் வாண்டட் டு குக் சம் ஃபுட், மேபி சிக்கன் சமைக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ சிக்கன் என்கிட்ட கிச்சனில் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரில் கிச்சன் இருக்குது, கிச்சனில் சிக்கன் இருக்குது. பட் உப்பு சால்ட் இந்த இடத்துல இருக்குது. ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெப்பர் இங்கே இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல மிளகா பொடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, மேபி சில்லி பவுடர் இருக்கு. இப்போ இங்கே சமைக்கிறதுக்கு சிக்கன் மட்டும்தான் என்கிட்ட கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது. இப்போ சால்ட்டு, பெப்பரு, சில்லிலாம் நான் எங்கே போய் எடுத்துகிட்டு வரணும்? வேற ஒரு ஃப்ளோரில் போயிட்டு எடுத்துகிட்டு வரணும். விச் இஸ் நாட் அ குட் திங் டு டூ, ரைட்டா? ஸோ இதே மாதிரி தான் லிஸ்ட்டு ஒர்க் ஆகும். லிஸ்ட்டில் இப்போ என்கிட்ட 1, ட்ரூ, 1.38, நவீன் அப்படின்னு நான் போட்டேன்னா ஆப்வியஸாக எனக்கு ஒர்க் ஆகும். ஏன்னா இது என்னது? ஹெட்ரோஜீனியஸில் பல விதமான டேட்டா டைப்பை வச்சுக்க முடியும். இப்போ இந்த 1ன்றது எனக்கு தேர்ட் ஃப்ளோர்லேருந்து வந்திருக்கும், விச் இஸ் இன்டீஜர் ஃப்ளோர். இந்த ட்ரூன்றது எனக்கு செகண்ட் ஃப்ளோர்லேருந்து வந்திருக்கும், அது என்னது? நமக்கு பூலியன். ஓகே, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து எனக்கு ஃப்ளோட் வந்திருக்கும், அதே மாதிரி இங்கிருந்து ஸ்ட்ரிங் வந்திருக்கும். அப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோர்ல இருந்து எனக்கு என்ன ஆகுது? இந்த கால் பண்ணி எனக்கு அவுட்புட்ல கொடுத்துருக்கு. ரேம்லயே நம்ம ரேம்ன்றது என்ன? ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. இதுல இன்டெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும், ஃப்ளோட்டெல்லாம் வேற பக்கம் இருக்கும், பூலியன் ஒரு பக்கம் இருக்கும், ஸ்ட்ரிங் ஒரு பக்கம் இருக்கும். அந்தந்த இடத்துல இருந்து கொண்டு வரதுக்கு டைம் ஆகும். பட் இதே சுச்சுவேஷன்ல ஹோமோஜீனியஸ் டேட்டா டைப் அப்படின்றது என்னன்னா, எல்லாமே எனக்கு ஒரே இடத்துல தான் இருக்கும். ஏன்னா அரேவை பொறுத்தவரையும் எல்லாமே இன்டிஜரா இருக்கணும், எல்லாமே ஃப்ளோட்டா இருக்கணும், எல்லாமே ஸ்ட்ரிங்கா இருக்கணும். கரெக்டா? அப்போ அந்த சுச்சுவேஷனை பொறுத்தவரையும் எல்லாமே எனக்கு சிங்கிள் ஃப்ளோர்ல, எல்லாமே கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து, இல்லை எல்லாமே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து வரதுனால நமக்கு நம்பை அரேன்றது ஃபாஸ்டா இருக்கும். சரியா? ஸோ அதனால தான் நம்பை அரேன்றது எப்பவுமே ஃபாஸ்ட், எல்லாமே ஒரே இடத்துல இருந்து நம்ம என்ன பண்றோம்? ரிட்ரை பண்றோம். பட் இது பல இடங்கள்ல இருக்கு, அங்கிருந்து கொண்டு வரதுனால இட் வில் டேக் சம் டைம். ஓகே, சரி, இப்போ அஜெண்டாக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, ஃபங்க்ஷன்ஸ் இன் நம்பை. நம்பையில் என்னென்ன மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ இதில் ப்ரீவியஸ் எபிசோட்ஸ்லேயே நம்ம பல ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துருந்தோம். அக்ரிகேட் ஃபங்க்ஷன்லாம் அந்த சம்மு, மினிமம், மேக்ஸிமம்லாம் பார்த்தோம். பட் ஸ்டில் இதுலேயும் இன்னும் சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு என்கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். A = 1, 2, 3, 4, 5 அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்கு. ஸோ இந்த லிஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்? அரேவா மாற்ற போகிறேன். அரேவா மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட்டு நம்பையை இம்போர்ட் பண்ணணும். இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இம்போர்ட் numpy as np, import numpy as np கொடுத்தாச்சா? ஓகே, இந்த இடத்துல வாட் ஐம் கோயிங் டு டூ அப்படின்னா, இந்த இடத்துல arr =
என்பி டாட் அரே ஆஃப் ஏ அப்படின்னு கொடுக்குறேன். அப்போ இந்த இடத்துல அரே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா யூ ஆர் கோயிங் டு கெட் த ரிசல்ட் லைக் திஸ். ஓகே, இது ஒரு ஃபங்க்ஷன். அரே இஸ் அ ஃபங்க்ஷன், எனக்கு இந்த மாதிரி அவுட்புட்டை கொடுக்கும். சரி, இப்போ இந்த இடத்துல 1 2 3 4 5ன்னு நான் வந்து மேனுவலாக டைப் பண்ணேன் இல்லையா? அதை மேனுவலாக டைப் பண்ணாமல் எப்படி என்னால் சீக்கிரமாக அந்த வேல்யூஸை கொண்டு வரது அப்படின்னு கேட்டிங்கன்னா, லிஸ்ட்டை பொறுத்த வரையும் லிஸ்ட் ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் 1,5 அப்படி கொடுத்தா என்ன ஆகும்? 1ல இருந்து ரேஞ்சுன்ற ஃபங்க்ஷனை பற்றி உங்களுக்கு தெரியலைன்னா ஃபர்ஸ்ட் சீசனை போய் பாருங்க. இதில் நம்ம பல விஷயங்களை பற்றி பேசியிருக்கோம். அப்போ 1ல இருந்து 5 வரையும் வேணும் அப்படின்னா 1,6 கொடுக்கணும். பார்த்தீங்களா, ஒரு லிஸ்ட் கிரியேட் ஆயிருக்கா? இதே விஷயத்தை எப்படி நான் நம்பைல ரீக்ரியேட் பண்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் தான் 1,6 அப்படின்னு கொடுக்கும்போது 1ல இருந்து 5 வரை வரும். ஏ ரேஞ்ச் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அரே ரேஞ்ச். அரேவை கிரியேட் பண்ணு இந்த ரேஞ்சில் கிரியேட் பண்ண. ரேஞ்சுன்றது 1ல இருந்து 1,6 நான் சொல்றேன்னா 1ல இருந்து 5 வரை வரும். கரெக்டா? ஸோ இது எல்லாமே we have discussed in the ஃபர்ஸ்ட் சீசன்லேயே பேசியிருந்தோம் அதை பற்றி. இப்போ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 1,6ன்னு சொல்கிறேன்னா 1ன்றது எனக்கு என்னது இனிஷியல் வேல்யூ, 6ன்றது என்ன nth வேல்யூ. ஆனால் எனக்கு ரிசல்ட் எதில் வரும்? n-1th வேல்யூவில் வரும். கரெக்டா? n-1th வேல்யூ. அப்போ 1,6ன்றது என்ன? 1, 2, 3, 4, 5. n-1th வேல்யூ தானே 6க்கு. ஸோ இது நார்மலாக நம்ம பைத்தனில் யூஸ் பண்ணுறது. நம்பையில் என்பி டாட் அரே ரேஞ்ச் ஆஃப் 1,6ன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு அரே கிரியேட் ஆகும். அது 1 2 3 4 5 அப்படின்னு கிரியேட் ஆகும். ஸோ திஸ் இஸ் நாட் அ நார்மல் லிஸ்ட், திஸ் இஸ் அ நம்பை அரே. ஓகே, அப்போ இதே மாதிரி நம்ம என்ன பண்ண முடியும்? ஸ்டெப் சைஸை கூட ஆட் பண்ண முடியும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வில் கிவ் யூ த எக்ஸாம்பிள் ஃபார் தட். ஸோ இங்கே பாருங்க, 1ல இருந்து 1ன்றது இனிஷியல் வேல்யூ, 5ன்றது nth வேல்யூ. 5ன்றது nth வேல்யூனா வாட் we are going to get n-1th வேல்யூ. அப்போ 1ல இருந்து 4 வரை வரும். ஆனால் எத்தனை ஸ்டெப்ஸுக்கு வேணும்? எனக்கு 2 இன்க்ரீஸ் பண்ண அர்த்தம். அப்போ 1 3, 1க்கு அடுத்து வராது, அதுக்கு அடுத்து 2வது வேல்யூ வரும் which is 3. ஓகே, ஸோ அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். இதுக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணுங்க. 1,5, 0.5 இதுக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, பார்ப்போம். ஓகே, 1 5 0.5. ஓகே, சரி. இப்போ இதே மாதிரி உங்களால் ரிவர்ஸாகவும் பண்ண முடியும். ரிவர்ஸ் பண்ணுறது அப்படின்றது, இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு 5 3 1 வேணும்னு வச்சுக்கலாம். 5 3 1 வந்து எனக்கு ரிசல்ட்ல வேணும்னா அப்போ எந்த மாதிரி நான் இங்கே எழுதணும்? x, y, z. எனக்கு என்ன வேணும்? ரிசல்ட் 5 3 1 வந்து ரிசல்ட்ல வேணும். ஓகே, திஸ் இஸ் a numpy array. This numpy array I just want this output. அப்போ இந்த அவுட்புட் வேணும்னா இந்த ஃபங்க்ஷனை நம்ம எப்படி எழுதணுன்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்போதான் நீங்க கரெக்டாக அதை புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்றது எனக்கு தெரியும். ரைட்டா? சரி, இதுலயே யூ கேன் டூ த கன்வர்ஷன், டைப் கன்வெர்ட் பண்ண முடியும். டைப் கன்வர்ஷன். இப்போ ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். ஃபங்க்ஷன்ஸில் மேஜராக 2 ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். இன்னும் பல ஃபங்க்ஷன்ஸை போக போக பார்ப்போம். நேற்று எபிசோட்ஸ்லையுமே பல ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். சம், மேக்ஸிமம், மினிமம், கவுண்ட்டு, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்லாம். பட் இப்போ டைப் கன்வர்ஷன் அப்படின்னா என்ன? நார்மலாக நமக்கு டைப் கன்வர்ஷன் தெரியும், ரைட்டா? லைக் கோர் பைத்தன்ல நம்ம கன்வர்ஷன் பண்ணுவோம். எப்படி கன்வர்ஷன் பண்ணுவோம்? a = 12 இருக்குன்னா ஃப்ளோட் ஆஃப் a அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஃப்ளோட் ஆஃப் a கொடுத்தா என்ன ஆகும்? எனக்கு going to get the result like this 12.0 மாற்றும். இது நார்மல் டைப் கன்வர்ஷன். பட் இப்போ எங்கிட்ட ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் இருக்கு, ஒரு அரேக்குள்ள எங்கிட்ட நிறைய வேல்யூஸ் இருக்கு அப்படின்னா அதை எப்படி டேட்டா டைப்பை கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இங்கே ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். இங்கே ஒரு அரே இருக்குது. அரே வந்து 1ல இருந்து 4 வரை இருக்குது. ஓகே, ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கன்வெர்ட் திஸ். ஓகே, இப்போ இந்த இடத்துல எங்கிட்ட எல்லாமே இன்டிஜராக இருக்கனால ரிசல்ட் எனக்கு இன்டிஜராக வந்திருக்கு. பட் இந்த சுச்சுவேஷனில் எடுத்துக்கோங்க, எங்கிட்ட எல்லாமே இன்டிஜராக இருக்குது. பட் ஒரே ஒரு வேல்யூ மட்டும் எங்கிட்ட என்னவா இருக்குது அப்படின்னா ஃப்ளோட்டாக இருக்குது. மேபி 3.2ன்னு வச்சுக்கலாம். இப்போ என்ன ஆகும்? நம்பையை பொறுத்த வரையும் இன்டிஜரும் இருக்குது, ஃப்ளோட்டும் இருக்குன்னா ஃப்ளோட்டை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி எல்லாத்தையும் எனக்கு ஃப்ளோட்டாக மாற்றிடும்.
எல்லாத்தையும் என்ன ஆக்கியிருக்கு? ஃப்ளோட்டா மாத்திருக்கு. ஓகே. ஸோ அதே மாதிரி லெட் மீ கிவ் யூ த அனதர் எக்ஸாம்பிள். ஓகே. ஸோ ஹியர் இன்டிஜரும் இருக்கு, ஸ்ட்ரிங்கும் இருக்கு. ஸோ இன்டிஜர் ஃப்ளோட் இருக்கும்போது ஃப்ளோட்டை ப்ராக்டிஸ் பண்ணுச்சு. இந்த இடத்துலையும் எனக்கு ஸ்ட்ரிங்கை தான் ப்ராக்டிஸ் பண்ணேன். எல்லாமே என்னவா இருக்கு? எனக்கு ஸ்ட்ரிங்கா மாறி இருக்கு. ஓகே. சரி, இப்போ என்கிட்ட இப்படி இருக்கு, பட் ஸ்டில் எனக்கு ஃப்ளோட்ல அவுட்புட் வேணாம். ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கன்வெர்ட் எவ்ரிதிங் இன்டு தி இன்டிஜர் அப்படின்னா என்ன பண்றது? 3.2 இருந்தாலும் எனக்கு அது 3 கன்வெர்ட் ஆகணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அப்போ இந்த இடத்துல சிம்பிளா நீங்க என்ன பண்ணலாம்னா, போயிட்டு கமா போட்டு டி டைப் ஈக்குவல் டு என்னவா மாத்த நினைச்சேன்? இன்டிஜர். டி டைப்னா டேட்டா டைப். இந்த அரேக்கு எனக்கு இன்டிஜர் டேட்டா டைப்பா மாத்துன்னு கொடுத்தாரு. மாறிடுச்சா? சரி, அதே மாதிரி ஸ்ட்ரிங்கா மாத்த முடியுமா? லெட் மீ ட்ரை தட். எல்லாமே என்ன ஆயிடுச்சு? ஸ்ட்ரிங்கா மாறிடுச்சு. ஸோ இட்ஸ் டோட்டலி அப் டு யூ. உங்களோட ரெக்யர்மெண்ட் என்ன? இந்த ரெக்யர்மெண்ட்டை பொறுத்து நீங்க வேணுங்கிற மாதிரி நீங்க மாத்திக்கலாம். இட்ஸ் சூப்பர் ஈஸி. ரைட்டா? சரி, அதே மாதிரி இந்த சிச்சுவேஷன்ல எனக்கு என்ன அவுட்புட் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவுட்புட் எரரா தான் வரும். ஏன்னா இந்த ஒரு விஷயத்த நம்ம ஃப்ளோட்டா மாத்த முடியாது. இன்டிஜரா ஃப்ளோட்டா மாத்தலாம், இல்ல ஃப்ளோட் இன்டிஜரா மாத்தலாம். ஸ்ட்ரிங்க போயிட்டு நம்ம இன்டிஜரா மாத்த முடியுமானா மாத்த முடியாது. ஃப்ளோட்டா மாத்த முடியுமானா முடியாது. தட் இஸ் வை வி ஹவ் காட் திஸ் எரர். அப்போ உங்களுக்கு தெரியணும், இதை இப்படி மாத்த முடியும், இது இப்படி மாத்த முடியாதுன்றது. அந்த பொறுத்து தான் நீங்க டைப் கன்வர்ஷனை பயன்படுத்தணும். ரைட்டா? சரி, இதே மாதிரி உங்களோட டேட்டா டைப்பை இன்னும் டிஃப்ரெண்டான மெத்தட்ல மாத்த முடியும். அதுக்கான எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்துல என்கிட்ட 10, 20, 30, 40, 50 இருக்கு. இப்போ இத டி டைப் வச்சு மாத்துறது எப்படின்னு பார்த்தோம். பட் இன்னொரு மெத்தட் இருக்கு. அது என்ன மெத்தட் அப்படின்னு டைப்ன்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்றது. இப்போ இந்த அரேவ நானு ஆஸ் டைப் ஆஃப் ஃப்ளோட்ன்னு குடுக்குறேன். இது இன்னொரு மெத்தட். ஓகே. ஸோ தி ப்ரீவியஸ் ஒன் அதுதான் நான் பெரும்பாலும் யூஸ் பண்ணுவேன். எல்லாரும் அதான் பெரும்பாலும் பயன்படுத்துவாங்க. பட் ஸ்டில் வி ஹேவ் அனதர் எக்ஸாம்பிள். ஆஸ் டைப்ன்ற ஃபங்க்ஷன் மூலியமா இந்த அரேவ நான் ஃப்ளோட்டா மாத்தணும்னு நினைக்கிறேன். எல்லாமே என்ன ஆக்கியிருக்கு? ஃப்ளோட்டா மாறி இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் வொர்க்ஸ். ரைட்டா? சரி, அடுத்து எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இண்டெக்ஸிங். இண்டெக்ஸிங்னா என்னன்னு லிஸ்ட்லயே ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம். பட் ஸ்டில் இந்த இடத்துல இண்டெக்ஸிங்ன்றது எப்படி பயன்படுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதோட வேல்யூ என்ன? 0ல இருந்து 11. ஓகே. ஸோ இதுல இண்டெக்ஸிங் அப்படின்றது எப்படி ஒர்க் ஆகும்? ஸோ கிட்டத்தட்ட லிஸ்ட் மாதிரியே தான். இப்போ என்கிட்ட 1, 2, 3, 4, 5 இருக்கு அப்படின்னா, இதோட இண்டெக்ஸஸ் எப்படி எழுதுறது? 0, 1, 2, 3, 4. இது நெகட்டிவ் இண்டெக்ஸிங் எப்படி இருக்கும்? -1, -2, -3, -4, -5. ஓகே. இப்போ என்ன அதை ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, நான் ஆக்சஸ் தட். இப்போ m1 ஆஃப் 0 என்ன வரும்? 0 தான் வரும். ஏன்னா இங்க இருக்கிறது ஸ்டார்டிங் 0. ஸோ m1 ஆஃப் -1 என்ன வரும்? m1 ஆஃப் -1 வாட் we are going to get? 11 வந்திருக்கு. ஏன்னா லாஸ்ட்ல இருக்க வேல்யூ தான். ஸோ m1 ஆஃப் 5 is 5. ஏன்னா it starts from 0 இல்லையா? m1 ஆஃப் 5 is 5. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு வேல்யூவை ஆக்சஸ் பண்ணணும். சரி, இதுல நான் 2 வேல்யூ ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். how can I access that? m1 ஆஃப் ஒரு வேல்யூ ஆக்சஸ் பண்றதுக்கு அப்படியே நீங்க போட்டா போதும். பட் 2 வேல்யூ ஆக்சஸ் பண்றதுக்கு அதுக்குள்ள இன்னொரு விதமான லிஸ்ட் ஆஃப் இந்த வெளியே இருக்கக்கூடிய பிராக்கெட் இண்டெக்ஸிங்கான பிராக்கெட். பட் இதுக்குள்ள நான் என்ன வச்சிருக்கேன்? லிஸ்ட் வச்சிருக்கேன். இது லிஸ்ட் கிடையாது. ஆனா அந்த பிங்க் கலர்ல இருக்கிறது வந்து நமக்கு லிஸ்ட். அதுக்குள்ள நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, -1 வேல்யூ வேணும், 5 வேல்யூ வேணும். -1 என்ன? 11. 5 வேல்யூ என்ன? 5th வேல்யூ என்ன? 5. 11,5 வந்திருக்கா? ஸோ ஒரு வேல்யூ ஆக்சஸ் பண்றதுக்கு இண்டெக்ஸிங்குள்ள ஒரு வேல்யூ கொடுத்தா போதும். பட் பல வேல்யூ ஆக்சஸ் பண்றதுக்கு இண்டெக்ஸிங்குள்ள லிஸ்ட் ஆஃப் இண்டெக்ஸஸை கொடுக்கணும். ரைட்டா? ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். பட் இதே விஷயம் லிஸ்ட்ல ஒர்க் ஆகுமான்னு பார்த்துருவோமா? லிஸ்ட்ல எப்படி இண்டெக்ஸிங் ஒர்க் ஆகும்? லிஸ்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ இந்த இடத்துல எங்கிட்ட லிஸ்ட் இருக்கு, சாம்பிள் லிஸ்ட் இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஆக்சஸ் ஒன்லி ஒன் வேல்யூ. வாட் கேன் ஐ டூ? சாம்பிள் லிஸ்ட் ஆஃப் 0ன்னு கொடுத்தீங்கன்னா ஒரு வேல்யூ ஆக்சஸ் ஆகும். சரி, 2 வேல்யூ ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ இந்த இடத்துல லிஸ்ட் ஆஃப் இண்டெக்ஸை கொடுக்க முடியுமா? இண்டெக்ஸ்குள்ள லிஸ்ட் கொடுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா ஒர்க் ஆகாது. So this is not going to work for the list. It's going to only work for the array. Right? How can I access a 2 different values through the list அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதையும் நான் உங்களுக்கு இங்க எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இந்த இடத்துல சாம்பிள் லிஸ்ட் ஆஃப் 0, சாம்பிள் லிஸ்ட் ஆஃப் 2. ரைட்டா? இப்படி தான் ஆக்சஸ் பண்ணணும்.
இங்க ரிட்டர்ன் ஆயிருக்கிறது எனக்கு டப்பலா ரிட்டர்ன் ஆகும். பட் previous time I can access a two different values by using the array indexing. எனக்கு ரிட்டர்ன் ஆயிருக்கிறதும் அரேல தான் வரும். பட் இந்த இடத்துல 2 வேல்யூ ஆக்சஸ் பண்றதுக்கு நீங்க இப்படி தான் குடுத்தாகணும். எனக்கு எதுல அவுட்புட் வந்திருக்கு? டப்பிள்ல வந்திருக்கு. ரைட்டா? ஸோ யா, ஸோ திஸ் இஸ் ஹவ் த இண்டெக்ஸிங் ஒர்க்ஸ். ஸோ மல்டிபிள் வேல்யூஸை ஆக்சஸ் பண்ண முடியும். சரியா? சரி, இப்போ இந்த இடத்துல ஐம் கோயிங் டு ஹேவ் another question. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரையும் நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, 0,2ன்னு இருக்கு. இதோட ஆன்சர் என்னவா இருக்குன்றத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. டைம் லைனை மென்ஷன் பண்ணி சொல்லுங்க. இந்த டைம்ல இந்த கொஸ்டின் நான் கேட்டிருக்கேனா, அப்போ இதோட ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சரி, அடுத்து எதை பத்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, ஸ்லைசிங். ஸ்லைசிங்னா என்ன? பொதுவாகவே அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன? இப்போ மாங்காவை ஸ்லைஸ்னே ஒரு ஜூஸ் இருக்கு. ஸ்லைஸ்னு என்ன அர்த்தம்? கட் பண்றது. ஓகே ஓகே, ஒரு மாம்பழம் இருக்கு. இந்த மாம்பழத்தை நம்ம கட் பண்றது என்னன்னு சொல்றோம்? ஸ்லைசிங்னு சொல்றோம். அதே மாதிரிதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய விஷயத்த கட் பண்றத, ஒரு பெரிய அரேவையோ இல்ல லிஸ்டையோ கட் பண்றத நம்ம ஸ்லைசிங்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு லெட் மீ காப்பி திஸ் பர்டிகுலர் திங். ஓகே, இது என்கிட்ட இருக்கு. இத எப்படி நம்ம கட் பண்ண போறோம், ஸ்லைஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த விஷயம் இதுக்கு நம்ம is2 அப்படின்றத பயன்படுத்துவோம். நான் இத காலம்னு சொல்லலாம். பட் நான் மேத்தமேட்டிக்கல் பேக்ரவுண்ட்னால is2 அப்படின்றத பயன்படுத்துறேன். ஓகே, இந்த இடத்துல 1:4 அப்படின்னு நான் சொல்றேன்னா, இது இனிஷியல் வேல்யூ. ஓகே, இது இனிஷியல் வேல்யூ, இது nth வேல்யூ. எனக்கு nth வேல்யூ அவுட்புட்ல வராது. இதுதான் வரும். n-1th வேல்யூ தான் வரும். அப்ப எதெல்லாம் ஆக்சஸ் பண்ண போகுது இது? 1, 2, 3 ஆக்சஸ் பண்ணோம். ஓகே, 1:7 இருக்கு. இல்லைன்னா 2:7 வச்சுக்கோங்க. அப்ப என்னென்ன வேல்யூ வரும்? 2ல இருந்து 2, 3, 4, 5, 6 இந்த இண்டெக்ஸஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூஸை ஆக்சஸ் பண்ண போகுது. கரெக்டா? சரி, அப்போ இதை பார்த்துருவோமா? இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்? m1 ஆஃப் 2:6. 2:6ன்றது என்ன? 2, 3, 4, 5 இதை மட்டும் ஆக்சஸ் பண்ணும். ரெண்டாவது இண்டெக்ஸ்ல இருந்து 5வது இண்டெக்ஸ் வரையும் இருக்கிறத ஆக்சஸ் பண்ணும். வந்துருச்சா ஆன்சரு? 2:6. ஓகே, சரி. இப்போ இதுலயே இன்னும் டிஃப்ரெண்டான ஆக்சஸ் எப்படி ஆக்சஸ் பண்றதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். இப்போ எனக்கு 2ல இருந்து எல்லாமே ஆக்சஸ் ஆகணும். 2ல இருந்து கடைசி வரையும் எனக்கு ஆக்சஸ் ஆகணும் அப்படின்னா m1 2:2ன்னு சொன்னா போதும். 2ல ஆரம்பிச்சு எல்லாத்தையும் எனக்கு என்ன பண்ண போகுது? ஆக்சஸ் பண்ண போகுது. 2ல இருந்து எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணிடுச்சா? சரி, இப்போ எனக்கு 6க்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா வேலையும் ஆக்சஸ் பண்ணணும். எப்படி ஆக்சஸ் பண்றது? m1 ஆஃப் is2 6. 6க்கு முன்னாடி, 6 இன்க்ளூடட் கிடையாது. 6க்கு முன்னாடி இருக்கக்கூடிய வேல்யூ 0ல இருந்து 5 வரையும். ரைட்டா? சரி, இப்போ எனக்கு ஆக்சஸ் பண்ணும்போது ரெண்டு ஸ்டெப்பா ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரெண்டு விஷயமா ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். How can I access that? ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஈவன் நம்பர்ஸ்லாம் வேணும். ஈவன் நம்பர்ஸ்லாம் வேணும்னா இது கொடுத்தா என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் m1 is2 மட்டும் கொடுக்குறேன். is2னா முன்னாடி வேலையை சொல்ல, பின்னாடி வேலையை சொல்ல, எல்லாமே ஆக்சஸ் ஆயிடும். எல்லாமே ஆக்சஸ் ஆயிடுச்சா? சரி, இப்போ எனக்கு 0ல இருந்து 7 வரை இருக்கக்கூடிய ஈவன் நம்பர்ஸ்லாம் வேணும்னா இதை கொடுக்கும்போது எல்லா வேல்யூ வரும். is7 கொடுக்கும்போது we are going to get every value. பட் எனக்கு என்ன மட்டும் வேணும்? ஈவன் நம்பர்ஸ் மட்டும் வேணும். அப்போ is2 கொடுக்குறேன். is2னா 0ல இருந்து அப்படியே ரெண்டு ஸ்டெப்பா வரும். 0, 2, 4, 6 வரும். கரெக்டா? இதே நான் 7 தூக்கிட்டு வைங்க, இதுல இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸும் செகண்ட் வேல்யூவா எனக்கு இருக்கிறதெல்லாம் வரும். ஓகே, சரி. இப்போ இந்த சிச்சுவேஷன்ல நான் என்ன பண்றேன்? m1 4 0 கொடுக்கலாமா? இல்ல 1 கொடுக்கலாம். 4:1 இது ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா செக் பண்ணிடுவோம். 4:1 ஒர்க் ஆகாது. ஏன்னா I will explain this. இது எப்பவுமே லெஃப்ட் டு ரைட் இண்டெக்ஸஸ் தான் டிஃபால்ட்டா ஒர்க் ஆகும். 4:1ன்றது லெஃப்ட் டு ரைட் இண்டெக்ஸான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இது ரைட் டு லெஃப்ட் இண்டெக்ஸ். ஸோ 4ன்றது எனக்கு பெரிய நம்பர், 1ன்றது சின்ன நம்பர். இது எனக்கு எம்டி லிஸ்ட்டை தான் கொடுக்கும். ஓகே, 1:4 ஒர்க் ஆகும். ஏன்னா இது லெஃப்ட்ல இருந்து டுவர்ட்ஸ் ரைட் போகுது. பட் 4:1ன்றது ரைட்ல இருந்து லெஃப்ட் போகக்கூடிய விஷயம். அப்போ இது எனக்கு ஒர்க் ஆகாது. இப்போ 4:1 எனக்கு ஒர்க் ஆச்சா? ஆகல. பட் எனக்கு 4:1ல இருக்கக்கூடிய வேல்யூ ரிவர்ஸ்ல வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த இடத்துல is2-1 கொடுக்கணும். -1னா ரிவர்ஸ்ல வேணும். டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய லெஃப்ட் டு ரைட்ன்ற அந்த பெர்ஃபார்மன்ஸை நம்ம ரைட் டு லெஃப்டா மாத்துறோம். அப்போ 4:1 ஒர்க் ஆகல டிஃபால்ட்டா. அப்போ 4:1 கொடுக்கும்போது எனக்கு ரிவர்ஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூன்றது ஆக்சஸ் ஆகி 4, 3, 2 அப்படின்றது வந்திருக்கு. ஸோ 1 is going to excluded. ஓகே, இதே மாதிரி எனக்கு 2 வேல்யூவை
2 வேல்யூவா வேணும்னு நினைக்கிறேன். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும்? m1 ஆஃப் 7:1:-2. அப்ப என்ன ஆகும்? 7:1:-2. அப்போ இது 7:1ன்னு கொடுத்தா ஆப்வியஸா அவுட்புட் வராது. ஏன்னா 7ன்றது பெரிய நம்பர், 1ன்றது சின்ன நம்பர். அப்போ பெரிய நம்பர், சின்ன நம்பர் வரும்போது நம்ம இங்க -1 கொடுக்கணும். அப்போ 7ல இருந்து 1 வரையும் எனக்கு ரிவர்ஸ்ல ஆக்சஸ் பண்ணும். -1 கொடுக்கும்போது தான் ரிவர்ஸ்ல ஆக்சஸ் ஆகும். அப்போ இந்த இடத்துல பாருங்க, எனக்கு அவுட்புட் வருது. பட் 2 வேணும்னு நினைச்சீங்கன்னா இப்படி கொடுக்கலாம். ரைட்டா? சரி, அதே மாதிரி நெகட்டிவ் வேல்யூஸ்லயும் நீங்க ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ m1 ஆஃப் நெகட்டிவ் வேல்யூ என்ன? -4 கொடுத்தா என்ன வருது? -4ன்றது 7. இப்போ -4:-2 வருமா? வரும். ஏன்னா -4ன்றது சின்ன நம்பர், -2 பெரிய நம்பர். இது அப்படியே நீங்க மாத்தி கொடுத்தீங்கன்னா வருமான்னு கேட்டா -2:-4. ஏன்னா -2ன்றது பெரிய நம்பர், -4ன்றது சின்ன நம்பர், வராது. அப்ப இந்த சிச்சுவேஷன்லயே நீங்க என்ன பண்ணலாம்? -1 கொடுத்தீங்கன்னா ரிவர்ஸ்ல 9,8ன்றது வரும். ரைட்டுங்களா? சரி, இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். இதுக்கான ஆன்சரையும் சொல்லுங்க கமெண்ட் செக்ஷன்ல. இதுக்கு அவுட்புட் வருமா? வராதா? அப்படியே அவுட்புட் வந்ததுன்னா என்ன அவுட்புட் வரும்ன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோல நம்ம பல விஷயங்கள பத்தி பேசியிருந்தோம். கரெக்ட்டா? ஃபங்ஷன்ஸ்னா என்னென்ன ஃபங்ஷன்ஸ் மெயினா இருக்கு? அரேனா என்ன? அரே ரேஞ்ச்னா என்னன்னு பார்த்தோம். டைப் எப்படி கன்வெர்ட் பண்றது? இண்டெக்ஸிங் எப்படி பண்றது? ஸ்லைசிங் எப்படி பண்றதுன்றத நம்ம ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா பார்த்திருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ. பாய்.